திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே திருவிழாவிற்கு நண்பரின் ஊருக்கு சென்ற சென்னை ஐடி ஊழியர் கால்வாயில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. வத்தலகுண்டு அருகே உள்ள விராலிப்பட்டியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் சென்னையில் உள்ள ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார். இவர் தன்னுடன் பணியாற்றிய சென்னையைச் சேர்ந்த திருவேங்கடம் என்பவரை சொந்த ஊரில் நடந்த திருவிழாவிற்காக அழைத்து சென்றுள்ளார். இந்நிலையில் 2 பேரும் ராமநாயக்கன்பட்டி அருகே செல்லும் வைகை கால்வாயில் குளிக்க சென்றனர். அப்போது திருவேங்கடம் நீரில் மூழ்கி மாயமான நிலையில் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் உள்ள சிவஞானபுரம் பகுதி வைகை கால்வாயில் சடலமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அரசு மருத்துவமனையில் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுபோதையில் மருத்துவமனைக்கு வந்த நபர் அங்கிருந்த கண்ணாடிகளை உடைத்ததோடு மருத்துவமனை வளாகத்தில் கீழே படுத்து உருண்டதால் நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். விசாரணையில் கஸ்பா பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பதும் ஆற்காடு நகராட்சியில் பணியாற்றி வருவதும் தெரியவந்துள்ளது. நீ பண்ணுற வேலையெல்லாம் பெரிய இடம் ஓடமா இல்லை தேவையில்லாத பிரச்சனை. கண்ணாடி ஏன் ஓடி பண்ணி கண்ணாடி எதுக்கு ஓடி பண்ணி குஷ்டி என்னத்துக்கு வருவீங்க ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ பாதியில் குஷ்டி ஏன் வரும் இவ்வளோ பாதியில் ஏன் வரும் என்ன பண்ண போகிறான் சென்னையில் முதியவரிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை மந்தைவெளி பகுதியைச் சேர்ந்த சுல்பிஹார் அலி என்பவர் திருவல்லிக்கேணி பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரிடம் கத்திமுனையில் 3 பேர் அவரது செல்போன் மற்றும் ரூபாய் 1100 பறித்து சென்றனர். மேலும் முதியவர் மீது கற்களை வீசியும் தாக்குதல் நடத்தினர். இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.